பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு ஐயா, ஆசீர்வாதம் என்பது என்ன? வேதம் அழகா சொல்லுது, தேவன் தருகிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். மறந்துடாதீங்க, அவர் நம்ம கொடுக்கிற ஆசீர்வாதம் தான். அநேக நேரங்களில் நாமளா போய் ஐயா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஓடுறோமே. நிச்சயமாக சொல்கிறேன், எது ஆசீர்வாதம் அறிந்து கொள்ளணும். உங்களுடைய வேதத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 3ஆம் அதிகாரத்தில் 3வது 4வது வசனத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் பாடுமா. பகலில் மிக ஸ்தம்பமாயிருந்து, இடமில்லக்கி நிஸ்தம்பமாயிருந்து, பகலில் மிக ஸ்தம்பமாயிருந்து, இடமில்லக்கி நிஸ்தம்பமாயிருந்து, ரட்சகனாக இருந்து, ரட்சகனாக இருந்து பரதே பகலகாத்தி, தேரா பகலகாத்தி, துதிப்போ துதிப்போ தோயதேவா, துதிப்போ துதிப்போ தோயதேவா, கதிப்பத தல்லை பதனை பாதோ பணிந்து துதிப்போ, பாதோ பணிந்து துதிப்போ பரதே தேரா பகலகாத்தி, தேரா பகலகாத்தி. கானான் நாட்டில் கொண்டே பேதேர் வீணன ஜாதிகளை கோட்டே, கானான் நாட்டில் கொண்டே பேதேர் வீணன ஜாதிகளை கோட்டி, தானாக பாடுபட்டே, தானாக பாடுபட்டே பரதே பேசபதா தல்தி, பேசபதா தல்தி. எல்லாம் எடுத்திருப்பீங்க, வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 3:3. தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். ஐயா, ஒரு காலத்துல செல்வ சீமானா இருந்தவன், ஆசீர்வாதத்தை பார்த்து பிரமித்தவன். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் வெறும் படகோட நிற்கும் போது இயேசு அவனை பார்த்து ஒரு படகுல ஏறி உட்காந்து கொஞ்சம் பிரசங்கம் பண்ணிட்டு கொஞ்சம் ஆழத்தில் தள்ளிட்டு போப்பான்னார். உன் வலையை போடுப்பான்னார். ராத்திரியெல்லாம் தேடுனேன், ஒன்றுமே கிடைக்கல, ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி வலையை போடுறேன்னு சொல்லி அந்த வலையை வீசி அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை கண்டு தனக்குள்ளே பிரமித்த, ஐயா நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிருங்க அப்படின்னு சொன்ன போது ஆண்டவர் சொன்னார், பயப்படாதப்பா, நான் உன்னை இனிமேல் என்ன செய்ய போகிறேன், மனுஷர்களை பிடிக்கிறவனாக உன்னை மாற்ற போகிறேன்ன உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுக்கு பின்னாடி வந்த பேதுரு. இந்த பேதுரு இப்போ இயேசு கிறிஸ்துவானவரும் ஐயா மரித்த அங்கே மரத்துக்கு ஏறி போயிட்டார். இப்போ அப்போஸ்தலன் அவர் தான் ஆலயத்துக்கு வருகிறார். அப்படி வரும்போது அவருடைய வார்த்தையை தான் இங்கே வாசிக்க கேட்டோம். வாசிக்க பாருங்க திரும்ப 3ஆம் வசனத்தை.
தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவனை கண்டு யாரு? தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்து ஒரு காலம் நடக்காம ஆலய வாசலில் உட்கார்ந்து தினந்தோறும் போகிற வருகிற ஜனங்களிடத்துல பிச்சை கேட்டு கொண்டிருந்த சப்பானி பேதுருவையும் யோவானையும் கண்டு அவரிடத்துல பிச்சை கேட்டான். அப்ப அவங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது? வாசிக்க பார்ப்போம். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணினான். அவர்களை நோக்கி பார்த்தான். சரி. அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். ஐயா, அவங்ககிட்ட உள்ளது என்னது? நசரேயனாகிய. அப்ப நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும். அதுதாங்க ஆசீர்வாதம். நிறைவானது உனக்குள்ள இருக்கு. அவன் சொன்னா என்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, ஆனா என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன் அப்படி சொல்லிட்டு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையை பிடிச்சு தூக்கி விட்டான். அவ்வளவுதான். அவனுக்கு பிச்சை அவசியம். எது ஆசீர்வாதம்? பிச்சை வாங்கிறது ஆசீர்வாதமா? தானா நடந்து போய் உழைக்கிறது ஆசீர்வாதமா? அவன் எத்தனை சந்தோஷப்பட்டுருப்பான். இதுவரைக்கும் எத்தனையோ பேர் கொடுத்தாங்கப்பா, நிறைய வரல, இன்னைக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு தர முடியாத ஒன்றை கொடுத்துட்டாங்களே. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரிடத்துல வந்தீங்கன்னா நீ எதிர்பார்த்திராத நன்மைகள். ஏன்னா ஏசாயா 64:4 வாசிக்கிறோம், தேவனை உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஏன்னா அவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆமென். ஆசீர்வாதம் அதுதாங்க. அவன்கிட்ட போய் கேட்டா இத்தனை நாள் பிச்சை எடுத்தேப்பா, என்ன ஆசீர்வாதம் இருந்துச்சு? போயா, அதில் என்ன ஆசீர்வாதம் இருந்துச்சு? இதெல்லாம் ஆசீர்வாதம். என பாடுறோம்ல, இயேசுவே உன் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும், நன்றியுள்ள இதயத்துடன் குடினோமின் நாளிலே எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்னும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்று ஜீவிப்போம். மண்டை நாடி பொன்னை அடிந்தோ புகழ் தேடி மாற்றிக் கொண்டோ, விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோ என்று அறிந்தனே சலதா. எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே நேசிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்று ஜீவிப்போம். அது வரைக்கும் எத்தனை பேர் கொடுத்துருப்பாங்க, அவனுக்கு நிறைவு வந்துச்சா? எனக்கு அன்பானவர்களே, எங்கே ஐயா தேவனுடைய பிரசனம் இருக்க அங்கே நிறைவு வரும். அதனால தான் நிறைவானது வரும்போது உன் குறைவெல்லாம் ஒழிந்து போடும். இன்னைக்கு குறைவோட எத்தனை பேர் இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்து ஐயோ என் வாழ்க்கையில் எப்போ மாறு நினைக்கிறீங்களா? அந்த நிறைவு வந்துடுச்சுன்னா அவன் எத்தனை வருஷம் அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தான் தெரியுமா? அப்போஸ்தலர் 4:22 பார்க்கிறோம், 40 வருஷம். நினச்சி பார்த்துருக்க முடியுமா? 40 வருஷம் அப்படியே தான் உட்கார்ந்துருந்தான். எது ஆசீர்வாதம்? இன்னைக்கு அநேக நேரங்களில் நமக்கு தெரியறதில்லை. அநேகம் நினைக்கிறோம் பணம், பங்களா, கார் தான் ஆசீர்வாதம். இல்லைங்க. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா அதை தினம் யோசிப்பவன், எதினால் நீர் என்னோடு இருப்பதினால்.
அவர் நம்மோடு இருக்கிறதுனால தான் நம்ம ஆசீர்வாதம். எனக்கு கண்மார நம்ம வீட்டில் ஆசீர்வாதம் இருக்குன்னா என்ன செய்யணும்? நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை பாருங்க. நீதிமொழிகள் 24, 3, 4 வசனங்களை பாருங்க. வீடு ஞானத்தினாலே கட்டப்படும். நல்ல கவனிங்க. செங்கலால, சிமெண்டால, மார்பிளால, மொசைக்காலெல்லாம் கட்டுறோம், நல்லது. ஆனா இதுக்கெல்லாம் மிக முக்கியம் என்னது? ஞானம். ஞானம். வீடு ஞானத்தினால் கட்டப்படணும். அது என்ன ஞானத்தினால கட்டப்படும்? அது என்ன கீழா அல்ல சிமெண்ட் அப்படி ஒன்றாம்பிங்க இல்லைங்க. ஞானத்தோட எவ்வளவு செலவாகும்? கடன் இல்லாமல் கட்டணும். வீட்டை கட்டிவிட்டு கடன் இருக்குன்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லவே கூடாது. வீடு ஞானத்தால் கட்டப்படும். விவேகத்தினாலே. அது மட்டுமில்ல, விவேகத்தினால். இன்னைக்கு விவேகம் இல்லாதனால தான் கடனை வாங்கி கட்டிவிட்டு கடைசியில் கொஞ்ச நாள் அந்த கடனுக்காக வீட்டை வித்துட்டு போறோம் நிறைய பேர். விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். எது தேவையோ அதைத்தான் வைக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் எல்லாத்தையும் வாங்கி போட்டு, ஐயா எல்லாம் வாங்கி போட்டு கடன் கடன் கடன். உடனே புது வீடு கட்டினோட சோபா கடன், அதுவும் அதில் இது இஎம்ஐ வாங்கி, இதில் இஎம்ஐ வாங்கி, கடைசியில் கடனில் இருந்து என்ன பிரயோஜனம்? உன் வீட்டுக்குள்ளே என்ன நிம்மதி இருக்குமா? உன் அலங்கத்தில் சமாதானம், உன் அரண்மனைக்குள் சுகம் இருக்கணும். அந்த சமாதானம் இருக்கணும்னா இங்கே கடன் வந்தால் என்னாகும்? வீடு ஞானத்தால் கட்டப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே கட்டப்படணும். இன்னைக்கு அநேக நேரங்களில் நமக்கு ஆசீர்வாதம் இல்லைங்கிற காரணம் என்ன தெரியுமா? நம்மகிட்ட உள்ள தவறு என்ன தெரியுமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. என் ஜனங்கள், ஆண்டவரே சொன்னாரு, என்னுடைய ஜனங்கள் தாப்பா அவங்க, ஆனா 2 தீமையை செஞ்சுட்டாங்க. என்ன தெரியுமா? என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஒண்ணு இல்ல, 2 தீமையை செஞ்சுட்டாங்க. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டுட்டாங்க. தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய எதையோ கொண்டாந்து வீட்டில் வைக்கிறான். ஆசீர்வதிக்கிற தெய்வத்தை விட்டுட்டாங்க. ஏன்னா அவர் யாரு? தீப தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரை தீப ஊற்றினான் என்னை நிரப்பிடுமே. தீப தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரை ஊற்றினான் என்னை நிரப்பிடுமே. காணி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட, ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, தேவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியோ என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியோ என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, தேவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. எனக்கு அன்பானவர்களே, ஆசீர்வதிக்கும் கர்த்தரை விட்டுட்டோம். என் ஜனங்கள் என்னை அறிந்தவர்கள், என் வேதத்தை அறிந்தவங்க 2 தீமையை செஞ்சுட்டாங்க. என்னது? ஜீவ ஊற்றாகிய எண்ணெய் விட்டுட்டாங்க. தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை வச்சா அதுல எப்படி ஆசீர்வாதம் நிற்கும்? இன்னைக்கு ஆசீர்வாதம் எதுன்னா கர்த்தர். ஐயா, கர்த்தரை தேடுறதே பெரிய ஆசீர்வாதம். அவர் நம்மோடு இருப்பது நமக்கு ஆசீர்வாதம், நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அவர் நம்மோடு இருக்கணும். ஏன்னா யோசேப்பு தெய்வ பக்தியோட இருந்தனால்தான் எகிப்துக்கு போனாலும் அந்த போத்திபாருடைய வீட்டை ஆசீர்வதிச்ச காரணம் யோசேப்பு கர்த்தரோடு இருந்தால், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இன்னைக்கு நாம கர்த்தரோடு இருக்கணும், நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்முடைய எந்த குறையும் இருக்காது. ஏன்னா சிங்க குட்டிகளுக்கு தான் தாழ்ச்சி பட்னி எல்லாம். கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடவே படாது.
அநேக நேரங்களில் நமக்கு அதான் தெரியலை. நம்ம வீட்டில் அநேக ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்க காரணம் என்ன தெரியுமா? ஆகாய் 1:6 வாசிக்கிறோம், நீங்கள் திரளாய் விதைக்கிறீர்கள். ஆமா, நிறைய ஓடி ஓடி உழைக்கிறீங்க, கொஞ்சமா அறுவடை பார்த்தா கொஞ்சமா இருக்கு. ஏன்? நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். புசித்தும் திருப்தி இல்லை, குடித்தும் பரிபூரணப்படவில்லை, வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கு குளிர் விட்ட பாடில்லை. ஏன்? உங்க கூலி எங்க போகுது? பொத்தலான பையில. ஆசீர்வாதம் எங்க போகுது? வெடிப்புள்ள தொட்டியில பொத்தலான பையில இருக்கு. அப்புறம் எப்படி நம்மகிட்ட நிறையும்? எனக்கு அன்பார்களே, இந்த மாசத்திலிருந்து குறிச்சு வச்சுக்க, ஆண்டவருக்குள்ள நீ திடமா நின்னேன்னா ஏசாயா 62:8-9 படி, இனி உன் தானியம் அந்நிய புத்திரர் புசிப்பதில்லை, உன் திராட்சரசம் அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கருத்தின் மேலும் தம்முடைய வல்லமையுள்ள ஓங்கிய புயத்தின் மேலும் ஆணையிட்டு சொன்னார். அதை சேர்த்தவர்களே அதை புசித்து. நீ உழைச்சு கஷ்டப்பட்டது உனக்கு தான் அந்த ஆசீர்வாதம் இருக்கும். இன்னைக்கு ஆசீர்வாதம்னா என்ன நமக்கு தெரியல. கர்த்தரை தேடுங்க, எல்லா ஆசீர்வாதம் வந்துடும். ஒரு சின்ன காரியத்தை சொல்லி முடிக்க போறேன். ஒரு மனுஷன் ரொம்ப ஏழை, ஒரு ராஜாட்ட போனான். 3 பேர் பார்க்க போனாங்க. ஒருத்தன் கேட்டான், ராஜா என்னப்பா, எனக்கு ஒரு மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், நீங்கள் கொஞ்சம் பணம் கொடுத்தா போதும், கல்யாணம் பண்ணிடுவேன். சரி, உனக்கு எவ்வளோ வேணும்? 2 லட்சம் வச்சுருக்கியா? நான் இன்னொரு 3 லட்சம் வேணும். சரி, அவனுக்கு 5 லட்சமாக கொடுத்து விடுனார். இன்னொருத்தன் போனால், ஐயா நான் ஒரு தரிசு நிலம் தான் வச்சுருக்கேன், ஒரு நல்ல நஞ்ச நிலம் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நான் பொழைச்சிக்குவேன், எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னா. அது சொன்னார், நல்ல நஞ்ச நிலம் 10 ஏக்கர் கொடுன்னார். இன்னொருத்தர் என்ன, அவனுக்கு என்னப்பா ஆடுனார்? அவன் சொன்னா, ஒன்றும் இல்லை ராஜா, நீங்கள் வந்தால் போதும்னா. இவருக்கு விளங்கலை, என்னடா நான் வந்தால் போதுமா? நான் வந்தால் போதுமா? ஆமாம் வந்துருங்க. அப்போ ராஜா சொன்னார் மந்திரிட்ட, ஐயா ஒரு நாள் அவன் வீட்டுக்கு போயிட்டு வரணும், ஏற்பாடு பண்ணுங்கன்னார். அப்போ அவர் போய் பார்த்தா இவனுடைய வீடு சகதியும் சேரும் சாக்கடையுமா இருக்கிற ஒரு சேரிக்குள்ளே போயிருந்துச்சு. அங்கே போய் கேட்டார், ஏன்னா இங்கே எப்படா ராஜா வருவார்? ஐயா அவர் வாரேன்னு இருக்கார், நீங்கள் கெடுத்து விடாதீங்கன்னார். போய் பார்த்தா ஒரு 10 குடிசை தான் இருக்கும். அதில் இவர் குடிசை இருக்கிறதுலையே அங்கிட்டு நிற்கிற ஆள் இங்கேருந்தே தெரியும், மேலே வானம் தெரியும், கீழே பூமி தெரியும், அந்த அளவுக்கு ஓட்ட குடிசை. இதில் எப்படா ராஜா வருவார்? அவரை உட்கார வைக்கிறதுக்கு இதோ இருக்குன்னு ஒரு பாயத்திட்ட தான், அந்த பாய் 2 பக்கம் தெரியுது. தண்ணி குடிக்கிறக்கா ஒரு பாத்திரம் இருக்கா, இந்தா இருக்க அப்படின்னா அதில் கீழே ஒழுகிக்கிட்டு இருக்கு. இதில் எப்படா வருவார்? இல்லைங்க வரேன்னு அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் எங்கே தடை பண்ணுறீங்கன்னு. மந்திரி போய் சொன்னார், ராஜா நம்ம அவரை பார்க்கணுன்னா, அவர் வீட்டுக்கு போகணுன்னா 1 நாள் ஆகணும், அங்கே தங்கியிருக்கணும்னு கேட்டிருக்காரு. அதுக்கு எல்லா வசதியும் செஞ்சுக்கிட்டு போகணும், கொஞ்சம் டைம் வேணும்னார். சரி எடுத்துக்கோன்னார். முதல்ல ரோடு போட்டான், இந்த ஏழை வீடு வரைக்கும் தெரு லைட்டு போட்டான், எல்லா வசதியும் போட்டு வீடை நல்லா எடுத்து பெருசாக கட்டி 10 குடிசை 10 காங்கிரீட் வீடாயிருச்சு. இவனுக்கு 2 மாடி வீடாகி போச்சு. உள்ள சோபா என்ன ஏர் கண்டிஷனர் எல்லாம் வந்துருச்சு. ஒரு நாள் ராஜா வந்தார், வீட்டுக்குள்ளே வந்தார். வந்து கேட்டார், இதான் உன் வீடாப்பா அப்படின்னார். ஆமாம் ராஜா என் வீடு. பரவாயில்ல நல்ல வசதியாக இருக்கேன். ஐயா நான் ஒன்றுமே கேட்கல, உங்களை வரணும்னு மட்டும்தான் கேட்டேன். இதெல்லாம் அதுக்கு முன்னாடியே வந்துருச்சான். வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33 அப்படித்தான் வாசிக்கிறோம். ஏன்னா ராஜாதி ராஜா வந்துட்டார்னா என்ன குறை? ஏசு ராஜா. அழகா கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஏசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவா
கொண்டாடுவோம் 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கவலைகள் மறந்து பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம். மனதிருக்கம் உடையவர் மன்னிப்பதில் வல்லவர் உண்மையிலேயே தான் இருக்கிறாராம். அதனாலதான் சங்கீதக்காரன் சொன்னா 115:12 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் மர்த்திக்க பண்ணுவார். அவர் ஆசீர்வதிக்கும் தெய்வம். அவருடைய கரம் ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு குறுகல. இஸ்ரவேல் மக்களுக்கு காடைகளை கொண்டாந்து குவிச்சவர் இன்னைக்கும் ஜீவிக்கிறார்ல. அவர் தான் இன்னைக்கும் சொல்றாரு, எப்பா நான் உங்களோட ஒரு உடன்படிக்கை பண்றப்பா, பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்னாடி செய்வேன். உன் கூட இருக்கிற எல்லாரும் காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டான்னா வேற என்ன பண்ணும்? அதனால தான் சொல்றாரு, யாக்கோபு சொல்றார், வெறும் கையாத்தான் வந்தையா, வெறும் கையும் கோலுமா தான் வந்தேன், ஆனால் 2 பரிவாரங்களை எனக்கு கொடுத்தேன். ஆனால் அவன் வாயிலிருந்து என்ன வருது? என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? தன் சகோதரன் வர்றான், இது வரைக்கும் மாமனார் ஏமாற்றி அப்பனை ஏமாற்றி சம்பாதிச்சாலும் மொத்தமாக போயிடக்கூடாது. அதனால தான் நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். இன்னைக்கு ஆசீர்வாதம் என்பது என்ன? முதலாவது நாம தேவனோடு இருப்பது ஆசீர்வாதம், அவர் நம்மோடு இருப்பது ஆசீர்வாதம். நம்முடைய வீட்டுக்குள்ள அவருடைய பிரசன்னை இருந்தா நிறைவானது வந்துட்டா குறைவானது ஒழிந்து போம். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஓகே, ஒரு வார்த்தை ஜெபிக்கிறீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர்றதுக்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி வரணும்னா ரெக்கார்டிங்கை சேர்த்து 5000 ரூபா செலவு வந்துடும். 30 நாள் வரணும். அதை நீங்கள் வைத்து மனதில் ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை ஐயா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வந்தால் எனக்கு மனசில் பாரம் உண்டு. என்ன பாரம்? ஐயா, ஓய்வு நாள் வருதேன்னு இல்லை, ஓய்வு நாளில் வர்ற கண்ணு அவங்கள சும்மா அனுப்பிடக்கூடாதே, அவங்கள அப்படி கூட்டிகிட்டு வர்றதுக்கான வேன் வாடகை கொடுக்கணுமே, எப்படியாவது அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்காமல் அனுப்பிடக்கூடாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வியாதியின் கொடுமையினால் மருந்து சீட்டை தூக்கிட்டு வந்து நிற்பாங்க. ஐயா, எனக்கு மாத்திரை வாங்க முடியல, மருந்து வாங்க முடியலன்னு. இன்னைக்கு கூட காலையில் ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணா, ஐயா 1480 ரூபாய்க்கு மெடிசன் கொடுத்துருக்காங்கய்யா, ஏமா ஜிஹெச்சு போகலையா? ஐயா, எங்களை கூட்டிகிட்டு போகக்கூட ஆள் இல்லையா, நாங்கள் என்ன செய்கிறது? இப்படிப்பட்டவர்களுக்கும் உதவணும், சும்மா அனுப்பக்கூடாது. அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஏவினால் கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல, நீங்களும் தாங்கலாம். எப்படி தாங்கிறது அப்படின்னு கேட்பீங்க. இங்கே 2 நம்பர் வந்துக்கிட்டு இருக்கோம். அதில் நீ ஜிபே, ஃபோன்பே எல்லாம் உண்டு, நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, சிலர்லாம் கேட்குறீங்க தபால் அட்ரஸ் சுருக்கமாக சொல்லுங்க அப்படிங்கிறீங்க. ஆர். அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியம், தபால் பெட்டி எண் 7, நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 19. இதுக்கு நீங்கள் அனுப்புனா கூட போஸ்ட்டில் போட்டாலும் வந்து சேரும். அது மட்டும் இல்லை, ஒருவேளை ஐயா சிலர் கேட்பீங்க, நாங்கள் வந்து பார்க்கலாமா? தாராளமாக ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நான் இல்லாமல் நீங்கள் போய் அலைஞ்சிடக்கூடாது. உங்களை கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் காட்டும். இன்னும் ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய காரியங்களை பாருங்கள். அப்புறம் நீங்களே சொல்லி ஆமாம் கட்டாயம் இதுக்கு தேவை தாம்பிங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஜபக்காரி எது இருக்குனாலும் சரி, தாராளமாக காலை 10லேருந்து
5 மணிக்குள்ளே தாராளம் எப்போவும் சொல்லலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க காத்திருப்பேன். ஏதோ ஒரு மீட்டிங்கோ ஒரு கன்வென்ஷன் கூட்டமோ இருந்தால் ஒழிய கட்டாயம் காத்திருப்பேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஐயா எங்களுக்கு பில்லு வைக்கிறதுக்கு வழி உண்டா? நிச்சயமாக 848438852500 இந்த நம்பரில் நீங்கள் பார்த்தா பரிதிமையோ பார்வையற்றோர் அப்படின்னே இருக்கும். இது வழியாக நீங்கள் தொடர்பு கொண்டுட்டு எனக்கு சொல்லுவீங்கன்னா உங்களுக்கான ரசீதை கொடுப்பேன். அதை நீங்கள் வைத்து உங்களுக்கு அந்த வழிமுறைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, ஆசீர்வாதம் என்பது என்ன? சில நேரங்களில் எங்களுக்கு விளங்கலை. ஜீவனை தந்ததே பெரிய ஆசீர்வாதம். இந்நாள் வர உயிரோட வச்சிருக்கிறதே பெரிய ஆசீர்வாதம். எத்தனையோ பேர் எங்களோடு இருந்தவங்க, வாழ்ந்தவங்க, எங்களோட நடந்தவங்க இன்னைக்கு இல்லை. ஆனால் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதுமே உங்களுடைய கிருபை என்பதை அறிந்து, உங்களுடைய ஆசீர்வாதம் என்ன, தேவன் தருகிற ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யம் என்பதை அறிந்து ஞானத்தோடு வைத்தேட உதவி செய். அன்பின் தெய்வமே, வீடுகளில் படுக்கையில் படுத்துக்கொண்டு எனக்கு ஒரு நாள் வருமா என்று கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய், திருமண வயது வந்த பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கண்ணீர் வடிக்கிற தாய்மாருக்காய், வியாதி படுக்கையில் இருந்து கொண்டு ஐயோ எனக்கு ஒரு உதவி செய்ய ஒருவர் இல்லையே என்று அங்கலாய்க்கிற என் அன்பு வயது முதிர்ந்தோருக்காய், படிக்கிற பிள்ளைகளுக்காய், வாலிப தம்பி தங்கையருக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்ததாமே அவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். புதிதாக கல்வியாண்டில் அடியெடுத்து வைக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல கல்விக்கான பொருளாதார தேவைகளை சந்திங்க. ஒவ்வொரு தகப்பன் தாயின் கண்ணீரை மாற்றுங்க, ஆற்றுங்க, தேற்றுங்க, அரவணைத்து ஆசீர்வதிங்க. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.